ஒருவேளை இப்போது கடவுள் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உனக்கு என்ன வேணும் கேட்டால் என்ன கேட்பீங்க? என்ன வேணாலும் கேளு, இப்போவே உடனே உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் உங்களுக்கு முன்பாக வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? ஸ்கூல் பசங்க என்ன கேட்பீங்க கடவுள்கிட்ட? எதுவும் கேட்க மாட்டிங்களா? ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் லீவ் வேணும்னு கேட்க மாட்டிங்களா? என்ன கேட்பீங்க? ஃபேமிலி நல்லா இருக்கணும், எந்த ஒரு உடல் நோய் இல்லாமல் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உடல் சுகத்தோடு இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பண கஷ்டமாக இருக்குது, இந்த கஷ்டத்திலேருந்து வெளியில் வரணும், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குது, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை தேவை, கொஞ்சம் வயசானவங்க இதுக்கு மேலே நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே எனக்கு கொடுத்து என்ன பண்ண போகிறேன், நான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு எது கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு எதுவும் தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, இப்படி தான் நம்முடைய மனம் பலவிதமான வாய்ப்புகள் பலவிதமான தேடல்களை நாம் வைத்திருக்கின்றோம். ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது நமக்கு முன்பாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய செயல்பாடுகள் நிறைய இருக்கிறது. கடவுள் நம்மிடம் கேட்கின்ற போது நம்ம இதில் எதை வேணாலும் கேட்கலாம், நமக்கு முன்பாக இருக்கின்ற வாய்ப்புகள். ஆனால் எது சரியான தேர்வு, அதை தேர்ந்தெடுக்கின்ற போது என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நான் எதை தேர்ந்தெடுக்க போகிறேன்? கடவுள் நமக்கு முன்பாக வாழ்வையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். கையை நீட்டி வாழ்வை தேர்ந்தெடுக்க போகிறோமா, இல்லை அதே கையை நீட்டி சாபத்தை தேர்ந்தெடுக்க போகிறோமா? முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகத்திலே சாலமோன் அரசருடைய கனவிலே கடவுள் தோன்றி உனக்கு என்ன வேணுமோ கேளு. அவர் கேட்கும்போது கடைசியாக ஆண்டவரே சொல்லுகிறார், உன்னுடைய பகைவர்களுடைய வீழ்ச்சியை நீ கேட்கவில்லை, செல்வங்களை நீர் கேட்கவில்லை, இன்னும் நிறைய படைவீரர்கள் உனக்கு வேண்டும் என்று கேட்கவில்லை, உன்னுடைய பேரையும் புகழையும் அதிகமாக வளர வேண்டும் என்று கேட்கவில்லை, மாறாக மக்களை வழி நடத்துவதற்கான ஞானத்தை நீ கேட்டிருக்கிறாய், நீ கேட்டதை விட பல மடங்கு உனக்கு நான் தருகிறேன் என்று சாலமோன் அரசருக்கு அந்த ஞானத்தை வழங்கினார். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு அவர் கேட்காமலேயே அந்த ஞானத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு தூய் ஆவியார் வழியாக வழங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஞானத்தை நாம் சரியான பாதையில் புரிந்து கொள்ளுகின்றோமா, அதை வைத்து நாம் வாழ்க்கையிலே வழிமுறை செய்கின்றோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். சாலமோன் அரசர் இறைவனிடமிருந்து பெற்ற அந்த ஞானத்தை வைத்து 2 விதங்களில் அவருடைய வளர்ச்சியானது இருந்தது. ஒன்று, தனக்கு தானே இருக்கின்ற வளர்ச்சி. சாலமோன் அரசன் இறைவனுக்கும் அவருக்கும் மற்ற இருக்கின்ற மக்களுக்கும் இந்த 3 நபர்களுக்கும் இருக்கின்ற அந்த உறவு முறையானது நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டது. இது முதல் வகையான ஒரு வளர்ச்சி. இரண்டாவது, அந்த ஞானத்தை வைத்து அவனுடைய மக்களை அவன் எந்த அளவு சரியான பாதையில் வழிநடத்தினான் என்று திருவிவிலியம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதே போன்றுதான் நீங்களும் ஞானத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் முதல் வகையான வளர்ச்சி என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய உடலிலும் அதற்கான வளர்ச்சியை நாம் பெறுவோம். இரண்டாவது வளர்ச்சி என்னை சார்ந்திருக்கின்ற என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாகவும் என்னுடைய பிள்ளைகளாகவோ யாராக இருந்தாலும் என்னுடைய ஞானத்தின் வல்லமை மூலமாக அவர்களையும் நான் சரியான பாதைக்கு அழைத்து செல்லுவேன். இது 2ம் தான் மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. ஞானத்தை குறித்து நமக்கு உடல் ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி கேட்டாலும் கண்டிப்பாக ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் செல்வங்கள் நம்ம கையில் இருக்காது. இல்லை கடவுளுக்கு முன்பாக எனக்கு செல்வங்கள் வேணும் என்று கேட்டாலும் காசு பணம் நிறையா இருக்கும், உடல் உள்ள சுகம் இருக்காது. இல்லை உடல் உள்ள சுகமும் செல்வமும் வேண்டும் என்று கேட்டாலும் குடும்பத்திலே அமைதி இருக்காது. ஆனால் இது அனைத்தையுமே நாம் பெற வேண்டும் என்றால் அது ஞானம் ஒன்று மட்டும்தான் நமக்கு தேவை. அதை ஒன்றை வைத்து மற்ற அனைத்தையுமே நாம் பெற்றுவிட முடியும். சாலமோன் அரசு அந்த ஞானத்தை வைத்து தான் மக்கள் அனைவரையுமே வழி நடத்தினார். எதிரி நாடுகளிலிருந்து போர் வருகின்ற போது அந்த எதிரி நாட்டையும் வென்றவர். இப்படி வருகின்ற அனைத்து ஆபத்துகளிலுமிருந்தும்
அந்த ஒரே ஒரு கடவுளுடைய வல்லமையாக இருக்கிற அந்த ஞானத்தை வைத்து அனைத்தையுமே வென்றெடுத்தார். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தேவைகள் இருந்தாலும், பலவிதமான ஆசைகள் இருந்தாலும், வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான பல வழிகளை நாம் எதிர்பார்த்திருந்தாலும், இந்த ஞானம் என்பது மட்டும் நம்மிடம் இருக்கிறது என்றால் நாம் அனைத்தையுமே வென்றுவிட முடியும். ஞானம்னா என்ன? முதல்ல அறிவு. நம்ம சயின்ஸ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க, காலேஜ் டிகிரி படிக்கிறோம். இதையெல்லாம் அந்த ஞானம் என்ற இறைவனுடைய ஆற்றலில் வருமா? கண்டிப்பாக கிடையாது. ஞானம் என்பது கடவுள் மீது கொண்டிருக்கிற இறை அச்சம். இறை அச்சமே, கடவுள் பயமே ஞானத்தினுடைய ஊற்று என்று திருப்பாடல் ஆசிரியர் தெளிவாக சொல்லுகிறார். நான் கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்பு கலந்த அந்த அச்சம், பயம் என்ற உணர்வு கிடையாது, அன்பு கலந்த அந்த அச்சத்தை நான் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற போது அதுதான் ஞானத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. நான் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்ற போது ஞானத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. என்னையே முழுமையாக நான் நிராகரித்துவிட்டு கடவுளின் முன்பாக நான் வெறுமையாக தாழ்ச்சியோடு கீழ்ப்படிதலோடு நாம் இருக்கின்ற போது ஞானத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறை மாறுகின்ற போதுதான் நான் உண்மையாக இறை ஞானத்தை பெற்று கொண்டிருக்கின்றேன். அந்த இறை ஞானத்தின் மூலமாகத்தான் என்னையும் என்னால் வழிநடத்த முடியும், என்னை சார்ந்து இருக்கின்ற பிறரையும் நம்மால் வழிநடத்த முடியும். எனவே கண்களை மூடி கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் இறை ஞானத்தை பெற்றிருக்கின்றேனா? அந்த இறை ஞானத்தை பெறுவதற்கான இருக்கின்ற அந்த வழிமுறைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்றேனா? கடவுளுக்கு முன்பாக கீழ்ப்படிதலோடும் தாழ்ச்சியோடும் கொண்ட குணத்தை நான் வைத்திருக்கின்றேனா? பிறருக்கு முன்பாக என்னையே நான் பெருமையாக பேசிக்கொள்ளாமல் இறைவனுக்கு முன்பாக தாழ்த்துகின்ற ஒரு குணத்தை நான் வைத்திருக்கின்றேனா? அன்பு கலந்த இறை அச்சத்தை நான் கடவுளின் மேல் செலுத்துகின்றேனா? இதையெல்லாம் நான் செய்கிறேன் என்றால் இறைவனுடைய ஞானம் நான் கேட்காமலேயே கடவுள் கண்டிப்பாக நமக்கு தருவார். எனவே அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் இறைவனிடம் வேண்டுவது சாலமோனுக்கு வழங்கிய அதே ஞானத்தை நம் அனைவருக்குமே வழங்க வேண்டும் என்பதற்கான அருளை வேண்டி தூய ஆவியார் வழியாக மன்றாடுவோம்.